அரசு தேர்வுகளை கண்டு மாணவர்கள் பயப்படக்கூடாது, மாறாக திருவிழா போல் கொண்டாட வேண்டும். அப்போதுதான் அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற முடியும் என வத்தலக்குண்டு கல்வி நிறுவனங்கள் நடத்திய ஜெயித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழக காவல்துறை இயக்குனர் சைலேந்திரபாபு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் மதுரை அருப்புக்கோட்டை ரோடு சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, கணவாய்ப்பட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீனியர் பப்ளிக் பள்ளியின் சார்பில் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் தமிழக காவல்துறை இயக்குனர் சைலேந்திரபாபு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே கலந்துரையாடினார். அதில் தேர்வை எதிர்கொள்ளும் விதம் குறித்து பேசினார். எந்த செயலை செய்வதற்கு பயமாக இருக்கிறதோ அதனை செய்ய துவங்க வேண்டும். அப்போதுதான் பயம் நீங்கும். மேலும் உயரிய இலக்கினை கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்ய துவங்க வேண்டும். அதிக மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் சமுதாயத்தில் வாழ முடியுமா என்றால் இல்லை. அதிக மதிப்பெண் எடுப்பதன் மூலம் உயரிய படிப்பு படிப்பதற்கு உதவியாக இருக்கும். அடுத்து வரும் 50 நாட்கள் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வசந்த காலமாகும். தேர்வினை திருவிழாவாக நினைக்க வேண்டும். சோதனையாக நினைத்தால் நம் எண்ணப்படியேதான் நடக்கும். திருவிழாவில் எந்த அளவிற்கு நாம் மகிழ்ச்சியுடன் கழிக்கிறோமோ அதே உணர்வுடன் தேர்வினை எதிர்கொள்ள வேண்டும். படிப்பு நமக்கு எட்டாக்கணியாக உள்ளது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் மற்ற திறன்களின் மீது கவனம் செலுத்தி அந்த துறையில் முன்னேறுவதற்கு திட்டமிட வேண்டும். டாக்டர், இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் மட்டுமே உயர் படிப்பு என நினைக்க வேண்டாம். வேளாண் துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி, கப்பற்படை, விமானப்படை, இராணுவம், IAS, IPS, வழக்கறிஞர், ஆராய்ச்சித்துறை, விண்வெளித்துறை போன்ற எண்ணற்ற படிப்புகள் நமது மாநிலத்தில் கொட்டி கிடக்கிறது. வணிகவியல் துறையும் தற்போது முன்னேறி வரும் துறையாக உள்ளது. அனைத்து வழிகளிலும் உயர் படிப்புகளை தேடி படிப்பதற்கு தற்போது இருந்து தயாராக வேண்டும் என பேசினார். தொடர்ந்து சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி முதல்வர் சுஜாதா வாழ்த்தி பேசினார். திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலிருந்து தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 1500 பேர் பங்கேற்றனர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீனியர் பப்ளிக் பள்ளி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தாளாளர் கயல்விழி, தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார், பள்ளி முதல்வர் சண்முகவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். படிக்க முடியாத, படிக்க தெரியாத, பிடிக்காத ஒரு பாடத்தை படிச்சுட்டு அதை மாஸ்டர் பண்ணா கூட அது பெரிய வெற்றி தான். மதர் தெரசா சொன்னார்கள், நம்மளால் பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. we can't do great things. சின்ன சின்ன பாடங்களை படித்து முடிக்க முடியும். அதன் மூலமாக அடுத்த பாடத்தை படிக்க முடியும். சின்ன சின்ன வெற்றிகளை உங்களால் குவிக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இனி சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. பண்ணலாம், எனக்கு சாதிக்கணும் நிறைய ஆசை இருக்கு, ஆனா எனக்கு நேரம் இல்லை. நான் நினைச்சேன்னா உங்களை மாதிரி 10th வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 10th எக்ஸாம் எழுத முடியுமா சார்? நீங்க முடியுமா? உங்களால முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் போய் 12th எக்ஸாம் எழுத முடியுமா சார்? நான் மீண்டும் மறுபடியும் IAS எழுதுறேன், இப்போ நான் IPS தான், நான் IASல சேர்றேன், அப்ளிகேஷன் கொடுத்தா எடுப்பாங்களா? இவங்க ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்கிறது கீழ்பாக்கில் கூட சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவான். நிறைய நாள் DGP இருக்கான் போல இருக்கு, மனசு குழம்பி போய் கிடக்குறான், அப்படி தானே சொல்லுவீங்க. நீங்களும் அப்படி தானே சொல்லுவீங்க. அதாவது எங்களை விட நீங்கள் ஆற்றல் படைத்தவர்கள். You have resources, you have the capital. உங்களிடத்தில் மிகப்பெரிய சொத்து இருக்கிறது, நேரம். ஆனா அதுவும் இந்த 50 நாள் தவற விட்டீங்கன்னா போச்சு, 50 நாளுக்கு. ஸோ இதை ரியலைஸ் பண்ணிக்கங்க. நீங்க பார்க்கக்கூடிய பொழுதுபோக்குலையோ, சினிமாலையோ, சீரியல்லையோ உலக சிந்தனைகள் ஒண்ணுமே கிடையாது. உலக கதைகள், மின்சாரம் கண்டுபிடித்த கதை கிடையாது, மொபைல் போன் கண்டுபிடிச்ச கதை கிடையாது, வயர்லெஸ் டெக்னாலஜி கண்டுபிடிச்ச கதை கிடையாது, கோவிட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சது கிடையாது, ப்ரிவென்டிவ் இனாக்குலேஷன் கிடையவே கிடையாது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓடுது பாருங்க, அதுல எப்படி போனாங்கிறதும் கிடையாது. விண்ணில், நிலவில் மனிதன் கால் பதித்த கதை கூட சினிமாவிலோ சீரியல்லையோ கிடையாது. 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு 16ஆம் தேதி 4:30 அணுகுண்டு வெடிச்சான் பாரு, அந்த கதையும் இங்க இல்லை. அதே மனுஷன் பண்ணிட்டான், அணுகுண்டு வெடிச்சிட்டான். இன்னைக்கு நினைச்சானா உலகத்துல எல்லாரையும் ஒழிச்சு முடிக்கலாம் ஒரே நிமிஷத்துல. அந்த அளவுக்கு அணுகுண்டு இருக்கு, அறிவியல் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதை பத்திய செய்தி எல்லாம் எங்க இருக்கும்? இந்த உங்க புத்தகத்துல இருக்கும். சாரி, மிகப்பெரிய கதைகள் அங்கே அடங்கி கிடக்கு, அதை படிங்க. நல்ல உணர்வு, அந்த யூனிஃபார்ம் போடுற உணர்வு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் IPS போட்டால் நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம IPS போட்டுட்டு முதல்ல வந்து வேலையில் சேரணும்னு வச்சுங்களேன், நம்ம கீழே ஒரு 800 போலீஸ் அதிகாரிகள் சலூட் பண்ணோம். IPS முடிச்சு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கோபிச்செட்டிப்பாளையம், 24 போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர்ஸ் 4 இன்ஸ்பெக்டர்ஸ், 850 போலீஸ் அதிகாரிகள். அவங்களுக்கு நீங்கள் தலைவர். அப்போ எப்படி இருக்கும்? அப்படி தெரிஞ்ச. So it's a good feeling.
டு பி த லீடர் ஆஃப் மென், படைத்தலைவராக இருப்பது என்பது ஒரு நல்ல உணர்வு. யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம் போட்டால் எவனுமே ஒன்றும் பண்ண மாட்டான். எவ்வளோ பேர் அப்படி இருந்தாலும் பக்கத்தில் போன ஓடிடுவான். பிடிச்சா நிற்பான், அவ்வளோதான். அவங்களுக்கு வேலை கூட இருப்பான். பிடிச்சா ஸ்டாப் ஏஎஸ்பி இல்லாட சுற்றுவார். துப்பாக்கி இருக்குங்களா? ஓகே, நைஸ் சார். செல்ஃபோனையும் டிவியை விட முடியலைங்க சார். அதுக்கு மைண்ட் எக்ஸைட் சொல்லுங்க சார். அது தெரிஞ்சா நானே பண்ணிடுறேன். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. முதல்ல மொபைல் படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு வேண்டி நிறைய ஸ்டோரி ஏரியெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக தான் அதெல்லாம் வந்தேன். இன்னைக்கு வரும்போது ஒரு எக்ஸல் ஒன்று பார்த்தேன். எதிர்காலத்தில் 50 ஆண்டுகள் கழிச்சு என்ன வேலை இருக்கும், என்ன வேலை இருக்காது அப்படிங்கிறத பார்த்தேன். உடனே அதை அப்படி நோட் பண்ணி என்னுடைய நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகும். இந்த போஸ்ட் ஆஃபீஸு, கிளரிக்கல் வேலை அதெல்லாம் வேலையே இருக்காது. ஆட்டோமேட்டட் மோட்டார் சைக்கிள், கார் அதெல்லாம். ஸோ எனிவே, அதாவது அந்த பழக்கம் வந்து பிரச்சனை. அதுக்கு பேர் அடிக்ஷன். நம்ம மூளை வந்து அந்த எக்ஸ் இல்லாட்டி அந்த எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதே தான் அந்த மொபைல் போன கண்டுபிடிக்குது. நம்ம என்ன பார்க்குறோம்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும். அதுதான் கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் இதுதானே. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆக்சுவலாக நிறைய சாப்பிட்டு இருக்கவங்களால வந்து சாப்பாடை வந்து கட் பண்ண முடியாது. இது நிறைய செக்ஸை பற்றி நினைக்கிறவனுக்கு அதை வந்து வெளியே வர முடியாது. நிறைய நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட சினிமா, சவுத் கொரியன் மூவி பார்த்துருக்கான்னு வச்சுங்க, 3 மணி நேரம், டெய்லி 4 மணி நேரம். ஆனால் வெளியே வர முடியாது, கஷ்டம். ஏன்னா மூளையில் ஏற்கனவே அதுக்கான கெமிக்கல்ஸ் வந்துடுச்சு. சிகரெட் பிடிக்கிறவனுக்கு அதில் வர முடியாது. குடிப்பழக்கம் உள்ள ஆளுக்கு அவருக்கு வெளியே வர முடியாது, கஷ்டம். அது வந்து சிஸ்டமிக், பாடியே கேட்கும். அது பெரிய உங்களுக்கு ஒரு மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நான் இன்னைக்கு இதை பண்ண மாட்டேன். ஒரு நாள் பண்ணி பார்க்கிறேன், ஆனால் அது கேரண்டி கிடையாது. அடுத்த நாள் மறுபடியும் பழைய காரி வந்துடும். இது ஒரு பெரிய கடினமான வேலை. அந்த மனிதனா நினைச்சு மிகப்பெரிய மன உறுதியோட அதை களைஞ்சிட்டு இதை வேற வேலையில செஞ்சா மட்டும்தான் அது முடியும். இதுக்கான வேணா சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சில வழிமுறைகள் வச்சிருப்பாங்க, மாத்திரை காத்திரை போடுறவங்களா இருக்கும். அது எனக்கு தெரியாது, நீங்க நெட்ல தேடி பார்க்கலாம். எனக்கு அதை பற்றி வேலை வழி தெரியாது. நீங்க எப்படி படிச்சீங்கன்னா, பிள்ளைகளே, நான் வந்து உங்களை மாதிரி லக்கு கிடையாது. நான் வந்து அக்ரி படிச்சுட்டு நேராக போய் இந்தியன் வங்கியில், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வங்கி அதிகாரியாக வேலை பார்த்தேன். பேங்க்ல வேலை பார்த்துட்டே படித்தேன். 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். பேங்க்ல வேலையை விட்டுட்டு முடிஞ்சிடும். 7:30 மணிக்கு குளிச்சுட்டு உட்காந்தேன்னா 1 மணி வரைக்கும் படிப்பேன். மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன். பேங்க்குக்கு போகும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும். வைராக்கியமாக உட்காந்து படித்தேன். உங்களுக்குலாம் அப்படி இல்லை. நீங்களாம் வேலையெல்லாம் போக மாட்டீங்க. ஐஏஎஸ் படிக்கிறதா இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உங்களை படிக்க வைக்கிருப்போம். நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு 7,500 ரூபா நான் முதல்வன் திட்டத்தில் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் படிக்க விருப்பம்னா டிகிரி படித்தா போதும். மாதம் 7,500 ரூபா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. முதல்கட்ட தேர்வு பாஸ் பண்ணீங்கன்னா 25,000 ரூபா உங்களுக்கு பிறக்க பரிசு. தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமியில் உங்களை இலவசமாக படிக்க வச்சிருவாங்க. எல்லாமே இலவசம் தான். ஸ்டடீஸ் இல்லாமல் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எக்கனாமிக்ஸ், உலக பொருளாதாரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என்ன பிசினஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு, என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஃபார்மிங் கம்யூனிட்டி, ஒர்க்கர்ஸ், தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு உடம்புல என்ன சாப்பாடு கிடைக்குதா, இப்படி ஒரு ஜெனரல் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம என்ன வேலை பார்க்க போறோமோ அந்த வேலையை பற்றி நிறைய ஸ்கில்ஸ் அதை பற்றி நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதை நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.